ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கோட அவுட்லுக் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்க, தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக போகும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் வந்து ரெகுலராக அந்த வீக்லி அவுட்லுக் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நான் எடுக்கிற ட்ரேட்ஸுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு சில கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸுமே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு டெலிகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோஸ் பார்க்குற ரெகுலராக தெரிஞ்சிருக்கும். அதாவது நம்ம மோஸ்ட்லி அவுட்லுக் வந்து எது எது கொடுப்போம் அப்படின்னு EXY, யூரோ, BTC நம்ம அவுட்லுக் கொடுப்போம். நம்ம EXY பார்த்துருவோம். EXY ஃபஸ்ட் நம்ம மந்த்லிலேருந்தே வந்துடுவோம். மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சாக ஃபார்ம் ஆனதை எடுத்துட்டு, அதாவது ஜூலை மந்தோட ஹையை எடுத்து திரும்பி அந்த ஜூலை மந்தோட லோவை எடுத்தாச்சு. இப்போதைக்கு இந்த ரேஞ்சிலேருந்து ரேஞ்சுக்கு வந்துட்டு சரியா. இப்போ நெக்ஸ்ட் டார்கெட் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது இந்த இது வேலிடாக ஆகணும். அதாவது இப்போ வந்து மார்க்கெட் வந்து இது ஒரு மேனிப்புலேஷன் லெக்காக ப்ளே ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து அப்படியே ஹோல்ட் ஆகணும் சரியா. இல்லை இப்போ இங்கே ஹோல்ட் ஆனாலும் சரி தான், இல்லை இங்கே ஹோல்ட் ஆனாலும் சரி, ஆனால் ஒரு ப்ராப்பராக ஹோல்டு இருக்கணும் ஓகேவா. அப்படி ஹோல்ட் ஆகிற பட்சத்தில் நெக்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இதை எதிர்பார்க்கலாம் ஓகேவா. இது வந்து இப்போ நான் மந்த்லியில் சொல்கிறேன். இப்போ நான் வீக்லியில் போய் காட்டுறேன். வீக்லியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ரேஞ்ச் வந்து இங்கே இருந்திருக்கும், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எல்ஆர் இருந்து இங்கே அப்படியே எல்ஆர் எடுத்துட்டு இந்த வீக் வந்து நல்லா மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுத்துட்டான் சரியா. இந்த ரேஞ்சோட லோவை எடுத்து ஸ்கேண்டிலோட பிக்குள்ளே க்ளோஸ் பண்ணிட்டான் ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்ம வீக் ட்ரா டவுனாக இருக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் வீக்கோட ஹை, அதுக்கடுத்து அடுத்தடுத்த ஹைஸ் தான் வந்து நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். வீக்லியில் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே, அதாவது வெட்னஸ்டே தான் வந்து மார்க்கெட் திரும்பியிருப்போம். வெட்னஸ்டே என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட FOMC ஃபோரெக்ஸ் FOMC அன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரியே வந்து ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாரா அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம். அதே மாதிரி வந்து குறைச்சாரு. 4.5லேருந்து 4.25 குறைச்சிட்டாரு. அப்படி குறைச்சதுனால மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஆகியிருக்கு சரியா. நல்ல ஒரு செல் சைடு மூவ் கொடுத்துட்டு அடுத்து பை சைடு மூவ் கொடுத்து ஓகே. அடுத்து 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட 2 நாள், அதாவது சாரி 2 வீக் கிரியேட் பண்ண எல்லார நெக்ஸ்ட் வீக் எடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு என்னோட இது. ஏன்னா 2 வீக் அக்குமுலேஷன், தேர்ட் வீக் வந்து மேனிப்புலேட் பண்ணியிருக்கான். அதாவது ஒரு நல்ல ஒரு லிக்விடிட்டியை கிரியேட், ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் கிரியேட் பண்ண லிக்விடிட்டியை தேர்ட் வீக் மேனிப்புலேஷன் பண்ணி ஃபோர்த் வீக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிடுவான் அப்படிங்கிறதான் என்னோட எதிர்பார்ப்பு சரியா. இது ஒன்றும் இல்லை, நான் வந்து இதில் உள்ள ஒரு இதுக்கு தான் நான் இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனே வைக்கிறேன். நான் எதுக்கு வைக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் அந்த பிக்குக்கு வைக்கிறேன் ஓகேவா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்னோட ஒரு அனலைஸ் தான். இப்படி தான் அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு பொறுப்பும் ஓகேவா. ஃபர்ஸ்ட் 2 to 2.5, 2 to 2.5 அக்குமுலேஷன் திரும்பி மூவ் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. 4 முடியும் சரியா. திரும்பி என்னோட இது இந்த லோ எடுத்துட்டு மார்க்கெட் மூவ் கொடுப்பான் அப்படிங்கிறது ஒரு என்னோட எதிர்பார்ப்பு. இதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி 1 ஹவரில் போய் பார்ப்போம். 1 ஹவரில் இதுக்கு நடக்க சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறது சரியா. 1 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா லோ, அதுக்கு முன்னாடி இப்போ இந்த அடுத்த வாரம் என்ன நியூஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். நோ டியூஸ்டே திரும்பி பேசுகிறாரா. ஓகே, பேசுகிறாரு. வேற பிபிஎம், பிஎம்ஐ
ஆக்சுவலாக வந்து டியூஸ்டே வந்து 2 நியூஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பவுல் ஸ்பீச் இருக்கு. அடுத்து வந்து பிஎம்ஐ இருக்கு. பவுல் ஸ்பீச் எத பத்தி குடுத்துருக்காங்களான்னு பார்ப்போம். அவர் வந்து பேசுறாரு அப்படிங்கிறது தான் போட்டிருக்கே தவிர, அவரு ஏதாச்சும் டேட்டா ரிலீஸ் பண்றாரா அப்படிங்கிற மாரி இல்ல. அவரு பேசுறாரு. ஓகேவா? நான் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட்டு மண்டே அக்குமுலேஷன் பண்ணிட்டு, தேர்ஸ்டே தேர்ஸ்டே வந்து தேர்ஸ்டே மேனிபுலேஷன் தேர்ஸ்டே மேனிபுலேஷன் ஃப்ரைடே அண்ட் தேர்ஸ்டே 2 நாள் டிஸ்ட்ரிபியூஷன். ஃப்ரை சாரி தேர்ஸ்டே, வெனஸ்டே அண்ட் தேர்ஸ்டே 2 நாள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு, ஃப்ரைடே வந்து டிஜிஎஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதா ஒரு என்னோட அனலைஸ். ஓகேவா? இப்போதைக்கு நான் பார்க்கறது இந்த வீக் வந்து டிஎக்ஸ்ஐல புல்லிஷ். டிஎக்ஸ்ஐ புல்லிஷ் அப்படின்னா இப்போ யூரோ அப்படின்னா இதே வந்து நெகட்டிவ்ஸ் இருக்கணும். அதையுமே நம்ம பார்த்துப்போம். அதே மாதிரி எடுத்துட்டான் ஜூலை மந்த்தோட டார்கெட் பண்ண க்ளோசிங் பார்க்கணும். இதோட க்ளோசிங் பார்த்துட்டு தான் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் இருக்கும். அதாவது இங்கே பாருங்க, நெக்ஸ்ட் 3 மந்த் அப்படியே என்னமோ இந்த இது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ஒரு எதிர்பார்ப்பு. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது இங்கே எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி தான். சரி, இந்த இடத்துக்கிட்ட எப்படி நடந்துச்சோ மேனிப்புலேஷன் பண்ணியிருக்கு, அப்படியே கீழே இறக்கிட்டான். நெக்ஸ்ட் 3 மந்த்ஸ் அதே மாதிரி தான் இதையும் எதிர்பார்க்குறேன். சரியா? ஆனால் இது இதான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேவா? ரேஞ்ச் போட்டோம் அப்படின்னா இருக்கான் இந்த இடத்துக்கு ரேஞ்ச் போட்டு இடத்துல யூரோ வந்து ஹையாக போய் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எஸ்எம்டி பார்க்கறது பொறுத்தளவு இந்த லிக்விடிட்டி முடியும். இங்கே உள்ள ஒரு ப்ராப்பர் செல்ஸ் லிக்விடிட்டி. ஸோ நம்ம இல்லை வீக் முடியுமே நம்ம டார்கெட் இது பண்ணிக்கலாம் சார் இந்த மாதிரி. சரியா? அடுத்து வீக்லியில் பார்த்தீங்கன்னா அதே தான். அப்படியே ஒரு எல்ஆர் கீழே கிரியேட் பண்ணியிருப்பான். எடுத்துக்கிட்ட க்ளோஸும் நல்லா க்ளோஸ் தான். நியூஸ் கேண்டில் தான் நல்லா இதாக பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லோ பிக் பண்ணுறது வெனஸ்டே தான் லோ பிக் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்விங்ஸ் செகண்ட் அடுத்து நம்ம வருதுக்கா இது முடியுமே ஃபஸ்ட்டு டார்கெட் பண்ணணும். ஒரு இதை ஒவ்வொரு வீக்காகவே டார்கெட் ஃபுல்லாகவே டார்கெட் பண்ணணும். ஓகே, 4 ஹவரில் அதே தான். 4 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் அக்குமுலேட் பண்ணி தேர்ட் வீக் ஃபோர்த் வீக் டிஸ்ட்ரிபியூஷன் எதிர்பார்ப்போம். பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்ப நமக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட அனலைஸ் தான். எனக்காக, அதாவது நான் மார்க்கெட் திரும்பி இப்போ நான் வீடியோ எடுத்து போடுறேன் அப்படின்னா அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீக் சண்டேல வந்து தேர்ஸ்டேல அப்படி வளர்றேன். சரியா? இங்கிலீஷ் தமிழ்லேயே சொல்லிடுவோம். சனிக்கிழமை வந்து நான் திரும்பி உட்காந்து பார்ப்பேன். சரி, நம்ம பாயிண்ட் நம்ம தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கா இல்லை மிஸ்டேக் ஆயிருக்கா அப்படிங்கிறதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். சரியா? இதை பார்த்து நீங்கள் பிளைண்டாக ட்ரேட் எடுக்க வேணாம். சரியா? ஓகே, இது 1 ஹவர். 1 ஹவரில் வந்து ஜஸ்ட் நான் இப்போதைக்கு நான் வந்து என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த ஆர்டர் பிளாக்ல மிட்டிகேஷன் வந்து திரும்பி கீழே இறக்குவான். என்னோட இந்த ஆர்டர் பிளாக் முடியும் வந்து மார்க்கெட்டு மிட்டிகேஷன் கீழே இறக்கிடுவான். கரெக்டாக அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட்ஸ்
கிளாசிக்ஸ் டிஎக்ஸை வந்து பை வீக்காக அப்போ இது செல் வீக். மண்டே அக்குமுலேஷன், டியூஸ்டே மேனிப்புலேஷன் பண்ணி இல்லை அந்த மேனிப்புலேட் பண்ண கையை வந்து திரும்பி வெனஸ்டே எடுத்து மிட் வீக் ரிவர்ஸ்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நீங்கள் பைஸ் பார்க்குறீங்க அப்படின்னா லோவை பிரிண்ட் பண்ண விடுங்க. சரியா? லோவை பிரிண்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் பாருங்க. ஓகேவா? ஓகே. யா அடுத்து இப்போ நம்ம பிடிசி பார்ப்போம். பிடிசி தாங்க கிட்டத்தட்ட வந்து அந்த அவங்க ஸ்பீச்சு அவனோட இதுக்கப்புறம் வந்து செம்மையாக கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட அது லோவை எடுத்துட்டு மேலே திரும்பி இருக்கு. இது முன்னாடியே திரும்பிட்டு வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோஸ் உள்ள வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. மோஸ்ட்லி வந்து என்னன்னா இது வந்து இங்கே ஒரு எஃப்இஜி கிரியேட் பண்ணி இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் பண்ணியும் கீழே வருவான். ஆர்டர் பிளாக் பண்ணி கீழே வந்து மேலே போவான் எதிர்பார்ப்பு. ஆக்சுவலாக ஏன் அப்படின்னா பிடிசியை பொறுத்தளவு ஆர்டர் பிளாக் மூலியமாக கீழே ரீட்டேஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் கூட வந்து ப்ரீமியம் 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 டிஸ்கவுண்ட் பார்த்துட்டு ப்ரீமியமில் இருக்கிற டிஸ்கவுண்ட்டில் இருக்க நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம செல் பார்க்குறோம் அப்படின்னா டிஸ்கவுண்ட்டில் உள்ள ஆர்டர் பிளாக் பண்ணி போக மாட்டான். அதுக்கு மேலே அதுக்கிட்ட இருக்க எஃப்இஜி பிரேக்கர் இதில் மெடிகேஷன் ஆகி ப்ரீமியமில் இருக்குது அப்படின்னாலும் அப்படி தான், டிஸ்கவுண்ட்டில் இருக்கனாலும் அப்படி தான். சரியா? ஆர்டர் பிளாக் பண்ணி போக மாட்டான். பிடிசி ப்ரோஸை பொறுத்தளவு நல்லா டீப்பாக ரீட்ரேஸ் பண்ணிட்டு வருவான். அதனால் மோஸ்ட்லி இந்த ஆர்டர் பிளாக் முடி வருவான் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. டேல பார்த்தீங்கன்னா இருக்கான் அந்த கையை வச்சு ஆக்சுவலாக 2 நாள் நல்லா அக்குமுலேட் பண்ணான். இன்சைட் பாரை போட்டான். அதாவது நேற்று இன்சைட் பாரை போட்டு பார்ப்போம். ஓகேவா? 1 ஹவரில் எதிர்பார்க்கறது ஸ்விங்ஸ் இந்த இடத்துக்கிட்ட உள்ள இடத்துக்கிட்ட உள்ள தொட்டுட்டு கிளம்ப வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட செக்யூரிட்டி இருக்குல்ல, இது கொடுத்துட்டும் கிளம்ப வாய்ப்பு இருக்கு. நம்ம அந்த இந்த இடத்துக்கிட்ட ரியாக்ஷன்ஸை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும். ஓகேவா? ஓகே. உண்மையிலே அந்த இடத்துல ரியாக்ஷன்ஸை பார்த்துட்டு தான் முடிவு பண்ண முடியும் மார்க்கெட் எப்படி மூவ் ஆகும். ஓகே, ஒருவேளை எஸ்எம்டி தான் கொடுத்துருப்பான் இங்கேருந்து இங்கே எத்தீரியத்துக்கு எஸ்எம்டி கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்டே மூவ் ஆகிடலாம். ஓகே ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட டெலிகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் பேஜில் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருப்போம். சரியா? உங்களை நான் நாளைக்கு இன்னொரு சந்திக்கிறேன். டாட்டா, பை பை.